ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. நான் இப்போ வந்து கிளிங்கார்த்துங்கிற ரெசார்ட்டில் தான் இருக்கேன். இது வந்து ஊட்டி டவுன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ரெசார்ட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு மவுண்டைன் தான் இருக்கும். இது வந்து ஹில் டாப்பில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக மவுண்டைன் தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு 2 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். வர்ற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெசார்ட்டுக்கு வர்ற வழி லாஸ்ட் ஒரு கிலோமீட்டர் மட்டும் வந்து ஆஃப் ரோடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்ததுமே நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்ததுமே வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் செக்இன் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகவே முடிஞ்சிருச்சுங்க. பாய்க்கு ஹாய் சொல்லிடு பாருங்க. இந்த ரிசப்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடு தான் எங்கள் ரூம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபாலோ பண்ணோம். செமையாக இருக்குங்க வியூ இங்கிருந்து. நல்லா மழை நாங்கள் வரும்போது, ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லை. நல்லா க்ரீனிஷாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏரியாலாம். நல்லா இருக்குங்க. சுற்றிலும் மவுண்டெயினு. இது வந்து சென்டரில் இருக்குது ரெசார்ட்டு. பாருங்க இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. ரூமு செம இருக்குங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம் போலங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரிக்கு மேலேயே தெரியுதுங்க ரூம்லேருந்து வியூ. ஓகே, வாங்க உள்ள பாத்ரூமில். ஓகே, இது கிளாஸ் டோர்லாம் இருக்கு. செமையா இருக்கு. வேற லெவல்லையோ. பாய்க்கு பிடிச்சதா வீடு? ரூம் பிடிச்சதா? புது வீடு நல்லா இருக்கா? மக்களே இங்கே பாருங்க, நமக்கு பால்கனிலேருந்து இங்கிருந்தே ஓப்பன் இருக்குங்க. அங்கேருந்து அப்படியே இந்த கார்டனுக்கு போயிடலாம் போல. பாய்க்கு ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணு. இப்படி பாய்க்கு வா. இங்கே பாரு, கீழே போலாம் வா. செமையா இருக்குங்க. இங்கிருந்து அப்படியே இந்த கார்டன் ஏரியாவுக்கு நம்ம இறங்கி வந்துக்கலாம். இங்கிருந்து அப்படியே நேராக போனால் நமக்கு அங்கே பூலும் இருக்கு. வாங்க போகலாம். பாய்க்கு விளையாடலாமா? ஸ்விம்மிங் பூல் போகலாமா? இங்கே பாருங்க, கிட்ஸ் விளையாடுற மாதிரி அங்கே சின்னதாக ஊஞ்சல் அப்புறம் ஸ்விங் அதெல்லாம் இருக்கு. பாருங்க இதோ அங்கே பாரு பாய்க்கு பி. கிட்ஸ் விளையாடுற இடம்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஜம்ப் பண்றது இதெல்லாம் இருக்கு. பாருங்க மெயின்டைன் பண்ணுறங்க. ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அந்த ஷேப் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதோ பாரு, இது வந்து கிட்ஸுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க போல். அவ்வளோலாம் ஹைட் இல்லைங்க. பாருங்க, என் பையன் கூட உட்காந்து விளாண்டுக்கலாம். இது பயப்பட வேண்டாம், நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 3 இருக்குங்க. ஃப்ரீயாக விளையாண்டுக்கலாம், நல்லா இருக்கு. டே அடுத்த ஐட்டத்துக்கு போயிட்டியா? மக்களே பாருங்க, இந்த பின்னாடி தெரியுது இல்லை, அதுதான் நம்ம ரூம். அங்கிருந்து என்ட்ராய் வந்தோம். இங்கே பாருங்க, இப்படியே போனால் பக்கத்துலேயே பூலுங்க தெரியுதா? அங்கே ரைட் சைடு இருக்குதா ஸ்விம்மிங் பூலு, இன்ஃபினிட்டி பூலு. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குங்க. வாவ், இங்கே பாருங்க மக்களே, அந்த பூலோட சேர்த்து அந்த மவுண்டன் வியூ எல்லாம் செம்மையாக இருக்குங்க பாருங்க. வாவ், இன்ஃபினிட்டி பூலு பாருங்க, வேற லெவல். பாருங்க கீழேயே ஜக்கூசி இருக்கு, அது தெரியுதா? அவுட்டோர்ல எல்லாம் ஜக்கூசி நான் பார்த்தது இல்லைங்க. அவுட்டோர்ல ஜக்கூசி வச்சிருக்காங்க, அதுலயும் குளிக்கலாம் போல. ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் வரும்போது கொஞ்சம் வெயில் இருந்துச்சு, திரும்பவும் பாருங்க மூடா போயிருச்சு. செமையா காற்று வேற அடிக்குது. செமையா இருங்க, செம்ம சில்லுன்னு இருக்கு இடம். பூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டோர் கேம்ஸ்க்கான பால் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பேஸ்கெட் பாலு, ஃபுட்பாலு, அப்புறம் பூலில் வைக்கிற மாதிரி பால்லாம் இருக்குது. அதேமாதிரி ஸ்விம்மிங் பூலுக்கு யூஸ் பண்ணுற டவல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி இருக்குது.
அப்புறம் பாருங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கான பேட்டு பால் அதுவும் இருக்குது. எதுனாலும் நம்ம இங்கே வந்து எடுத்து வெளியே போய் செட் பண்ணி விளையாண்டுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு ரூமுங்க இன்டோர் கேமுக்கு. பார்த்தீங்கன்னா கேரம் இருக்குது, லூடோ இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேமெல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டென்னிஸ் பேட்டு கார்க்கெல்லாம் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இன்டோர் அவுட்டோர் கேம் எல்லாம் இங்கேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது. மக்களே இங்கே ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிசப்ஷன் இருக்குல்ல அதுக்கு மேலேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஈவினிங் டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது. இங்கேருந்து வியூ ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்த்தாலே நமக்கு இந்த பூல் வியூ அப்புறம் இந்த மவுண்டன் வியூ எல்லாமே தெரியுது. நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா அந்த பூலுக்கு அந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல அந்த இடத்துல அதுதான் நம்ம ரூமு. சூப்பராக இருக்குங்க. இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. நான் போக போக அந்த ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த பாருங்கள் ரெஸ்டாரண்ட் செமையாக இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்து நமக்கு ஃபுல்லாக விண்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. வியூ செமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறக்கு. இங்கே உட்காந்துட்டு பாருங்கள் டீ குடிச்சிட்டு வந்து செமையாக இருக்குது ஸ்பாட்டு. அப்புறம் இந்த ரெசார்ட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட் ஃபேஸ் பண்ணுற அந்த பூல் வியூ இருக்குல்லங்க, அங்கே தான் வந்து சன்செட் ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட 5 மணி ஆகுது. அங்கே பாருங்கள் சன்செட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்க்குறக்கு அந்த சன்செட் செமையாக இருக்குங்க. மக்களே டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் டீ ஆர்டர் பண்ணோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்குன்னு போகும்போது நல்லா இருக்கும். மைனஸ் கொடுத்துருக்காங்க, காசு இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே பார்த்தீங்கன்னா 200. அப்புறம் டீ வந்து ஒன்று வந்து 70. ஸோ அங்கே ஜஸ்ட் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். ஆனால் ஒர்த்துங்க, நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. மக்களே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7 மணி ஆயிடுச்சு. பகலை விட நைட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஸ்பாட்டு. பாருங்கள் இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. அதான் நம்ம மேலே இருந்தோம்ல அந்த பால்கனியோட வியூ, அந்த ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம்ல அந்த ஸ்பாட் அது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஸ்டே பண்ணுற இடம், ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே பாருங்கள் பூலும் ஃபுல்லாக லைட்டு போட்டிருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து கேம்ப் ஃபயர் செட் பண்ணியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் கேம்ப் ஃபயர் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக எல்லாருமே வந்து அசம்பிளாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவு இங்கே குளிருங்க. கேம்ப் ஃபயர் கிட்ட இருந்தால் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க. வாங்க மக்கள் இங்கே தர காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் டிஷ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி, தோசை, அந்த மாதிரி தோசைலாம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டரே இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணோன்னா அவங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்து தராங்க. அப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபாப் அந்த மாதிரி வெரைட்டிலாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து நமக்கு ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. மக்களே ஃபுல் டைம் வாங்க ஃபுல்லாக இறங்கி என்ஜாய் பண்ணுவோம். இங்கே பாருங்க பையனும் ரெடியாகி வந்திருக்கான். 5 இறங்கலாமா? ஃபுல்லாக இறங்கலாமா? இறங்கலாங்கிற. ஆனால் சரியான குளிருங்க, அவனுக்கு தெரியல. ஃபஸ்ட் நான் இறங்கி பார்க்குறேன். செம்ம குளிர். ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. இல்லை இங்கே இப்படியே பிடிச்சிக்கிறவா, இப்போ பிடிச்சிக்கிறவா. சமத்தன வா வந்துட்டான். வாய்க்கிங்க பேர் இறங்கலாமா? இறங்கலாமா? பால் எடுத்துகிட்டு வரணுமா? சரி பால் எடுத்துகிட்டு வா. பால் எடுத்துகிட்டு வந்தால் தான் இறங்குவாப்பிலையா. ஒரு வழியாக வந்துட்டாங்க. அந்த லாஸ்ட்டு போகணும்னு சொல்லிட்டு வா போய் பார்க்கலாம். வா எப்படி இருக்குன்னு இது பாருங்க. போக போக செமையாக இருக்குது. இந்த எட்ஜிலேருந்து வியூ பாருங்க. செமையாக இருக்குது. ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு ஆழம் தான் மெயின்டைன் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 to 4.5 அடி தான் இருக்கும் பாருங்கள். இந்த எட்ஜ் வந்துட்டேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மியாக தான் இருக்குது.
இங்கே பாருங்க, ஒரு ஆளை காட்டுவேன், சிரிக்கக்கூடாது. அடித்த குரல் எப்படி படுத்திருக்கான்னு பாருங்க. 2 டேபிளா 5க்கு 2 டேபிள் போட்டிருக்கியா? என்னாச்சு, குளிர் அடிச்சுதா? சொல்லு, எப்படி இருந்துச்சு பூலு? சொல்லு, ஆய் மக்கள்கிட்ட சொல்லு. ஆ சொல்லு. நல்லா இருந்துச்சா? சொல்லு. சொல்ல மாட்டானாமா. ஆள் நல்லா குளிர் அடித்து நடுக்கிட்டான். வருவேன். ஆனால் ரொம்ப நேரம் விளையாண்டான், பால்லாம் விளையாண்டான், நடுக்கத்துலேயே விளையாண்டான், வெளியே போவே இல்லை. அப்புறம் ஒரு பீரியடில் தாங்க முடியாமல் போயிட்டான் வெளியே. ஆனால் செம வருத்துங்க, சூப்பராக இருக்குது பூல். ஃபேமிலியாக இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இன்னும் வெயில் அடித்தா, கொஞ்சம் குளிர் அடித்தா இன்னும் கொஞ்சம் வார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி ரொம்ப குளிராக இருக்குது. அப்புறம் இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 21 காட்டேஜ் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து 8500 ஸ்டார்ட் ஆகி 14700 வரைக்கும் இருக்குது இங்கே ரூம் ஸ்டே வந்து. இதில் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8500 நமக்கு ஸ்டாண்டர்ட் ரூம் தராங்க. இதில் என்னென்னா விண்டோஸ் எதுவும் இருக்காது. ஸோ நமக்கு இந்த ரூமு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹில் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 10800. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரிக்கு மேலே ஃபுல்லாக ஓப்பன் விண்டோ, ஃப்ரண்ட் விண்டோவாக இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹில் வியூலாம் தெரியும். அப்புறம் வந்து நமக்கு இதில் பார்த்திங்கன்னா குயின் பெட்டு, அதுக்கப்புறம் தேவையான எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மவுண்டன் வியூன்னு ஒரு ரூம் இருக்குது. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12800 வருது. என்ன டிஃப்ரெண்ட்னா இது வந்து கொஞ்சம் ரூம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு கிங் சைஸ் பெட்டு தராங்க இதில். மற்றபடி வியூவெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு லக்ஸரி ஜகுசி வில்லான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ரூம்லேயே வந்து ஜகுசி செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 13800 வருது. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, ப்ரீமியம் ஜகுசி வில்லா. அந்த ரூம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைடாக பெருசாகவே இருக்கும். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14700 வருதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் வந்து நமக்கு 2 அடல்ட்டு ஒரு சைல்டு இன்க்ளூட் ஆகுதுங்க. இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அடல்ட் ஆட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் இன்க்ளூட் ஆயிடுது. ஸோ ஓவராலாக இந்த ரெசார்ட் நல்லா தாங்க இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.